ஆனது புதுமையாய் கொண்டே இருக்கின்றது. வாழ்க்கும் பயிற்சியை நாம் செய்கிறோம். எந்த அளவுக்கு சாட்சியாக இருந்து இந்த பயிற்சியை செய்கிறோமோ அந்த அளவுக்கு காந்தாற்றலானது நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையம். நீங்களே ஒரு சில பயிற்சிகள் மூலமா உடல் இருக்கிற எல்லா பாகத்துக்கும் ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும். இந்த ரத்தம் ஒழுங்க போகலினா பிரச்சனை, தலைவட்டாதான் பிரச்சனை. அப்போ காலையில எழுந்திரிச்ச உடனே எப்ப முடியுதோ உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஒரு சில பயிற்சி பண்ணலாம். புரியுதுங்களா? ரொம்ப அருமையான பயிற்சி. நீங்க யோசனை பண்ணி எங்க தொழுவோம் இங்க திரும்ப அதெல்லாம் வேண்டாம். ஒரு சில சுலபமான வழி. இந்த மாதிரி இந்த ஆடியோல இது பிளே பண்ணுறது இது இருக்குது. புரியுதுங்களா? ஏன்னா நம்ம வேற இன்னும் ஒரு சில விஷயங்கள் சில விஷயங்கள் நம்ம கத்துக்க போறோம். இன்னும் பிரச்சனை நல்லா தட்டுனாவே என்ன ஆகுதுன்னா இந்த தலையில இந்த நரம்பு மண்டலம் எல்லாம் நல்லா என்ன ஆகும், ஆக்டிவேஷன் ஏற்படும். இங்க மற்றவங்க உங்களுக்கு கை காலெல்லாம் பிசியோதெரபி எல்லாம் பண்றாங்க இல்லையா, அவங்களே பண்ணலாம்னு எதிர்பார்க்க கூடாது. நம்மளும் முயற்சி பண்ணணும். அவங்க எல்லாம் நல்ல முறையில் உங்களுக்கு பண்ணி பண்றாங்க, சேவை பண்றாங்க. ஆனாலும் நம்மளும் என்ன பண்ணணும், என் உடம்பு நல்லா வச்சுக்கணும், நான் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கணும். அப்படிதானே? இங்க யாரும் நிரந்தரம் இல்லை. யாரு முன்னாடி போறா, யாரு ஒண்ணுமே கிடையாது. அதனால மனசை மட்டும் நம்ம ஹாப்பியா சந்தோஷமா நீங்க வச்சு பழகிட்டீங்கன்னா அதை விட ஒரு பெரிய ஒரு இது எதுவுமே இல்லை. இப்ப என்னுடைய அம்மா இருக்காங்க. என்னோட அம்மா எது கூட்டிட்டு வந்தேன்னா, அம்மா ஒரு கேன்சர் பேஷண்ட். எப்படி இருக்காங்க பாருங்க, 25 வயசு ஆகுது. அப்படியே ஜம்மன் ஏன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியாச்சு. விட மாட்டேன், எங்க அம்மாவை விடவே மாட்டேன். ஜிபிஎஸ் ஒரு பிரச்சனை கேன்சருக்கு அப்புறம் நடக்க முடியாது, தவிழ்ந்துதான் போகணும். சரிங்களா? ரேடியேஷன் எல்லாம் கொடுத்து படாத பாடு. அவங்க நம்ம மனபலம் அவங்களை வாங்கன்னு நல்லா கூட்டிட்டு வந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ரிட்டையர்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். இன்னைக்கு டபுள் பென்ஷன் வாங்கி இப்ப பிசினஸ் பண்றாங்க. இந்த வயசுல பிசினஸ் பண்றாங்க. அப்போ வயசு ஒரு கிடையாது. நம்ம மனசு, நீங்க உங்க மனசை நல்லா வச்சுட்டீங்கன்னா இப்போ உங்களுடைய அறிவு, உங்களுடைய அனுபவத்தை வச்சு உட்கார்ந்து அப்ளை பண்ண முடியும். அந்த அனுபவம் புரியுதுங்களா? அந்த அனுபவத்தை காசு கொடுத்து வாங்க முடியுமா? முடியாது. அதனால அம்மா ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. அம்மா வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து எப்படி ஜம்முன்னு இருக்காங்க இல்லையா, இதெல்லாம் மீண்டு தான் வந்திருக்காங்க. சரிங்களா? நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னா, நான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. எனக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்து நான் சொன்னாலும் தெரியும். ஒரு மனிதர்களை பார்த்து நம்ம பார்த்தோம்னே ஒரு முடிவு பண்றோம். வெளி தோட்டத்தை வச்சு உள்ளுக்குள்ள யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கு ஒண்ணும் தெரியாது. நல்லா இருக்கிறாங்க, திடீர்னு போறாங்க. அப்போ நம்மளுடைய மனசு இந்த பிரபஞ்சத்தோடலாம் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன சொல்றோமோ, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடக்கும். புரியுதுங்களா? அப்போ அதை முதல்ல நல்லா ஆழமா வச்சுக்கோங்க. இந்த நாள் ஏதோ ஒரு வேதனையில் இருப்போம், என்னடா இது இப்படி எதுவுமே நிரந்தரம் இல்லை. இந்த சுவாசம் யார் கொடுக்குறா? பணம் கொடுக்குறீங்களா? இந்த காற்று இத்தனை வருஷமா நம்ம சுவாசம் பண்றோமே, இயற்கைக்கு ஏதாவது பணம் பண்றோமா? அப்போ அந்த இயற்கையோட நம்ம பிடிச்சிட்டோம்னா எல்லாமே நமக்கு சார். ஸோ எல்லாம் நீங்களும் உண்மையாவே இளமையா நீங்களா இருக்கீங்க. இவங்கெல்லாம் இளமையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவங்கெல்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க. நீங்களும் அப்படி இல்லை. வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு. இப்ப இந்த லைஃப் நீங்க என்ன பண்ணலாம், உட்காந்து அப்படியே நீங்க என்ன பண்ணலாம், அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணிக்கலாம். நிறைய சுலபமான ரகசியம் சும்மா அப்படியே உட்காந்து பண்ணா போதும், உங்களுக்கு தெரியும். அப்புறம் நீங்க கூப்பிடுவீங்க, அடுத்த தடவை சார் வர சொல்லுங்க, இன்னும் நாங்க அடுத்ததுக்கு இது பண்ணோம் அப்படின்றீங்க. புரியுதுங்களா? அதனால நம்ம மனசுதான் பாடுறது சந்தோஷம். அப்பதான் நல்லா இருப்பாரு. அப்படியே ஒரு சிரிப்பா இருக்கும். அதனால எங்க பாட்டி பார்த்த மாதிரியே எங்க அம்மாச்சி நெத்தி போட்டு இருக்குல்ல, இந்த இடத்துல வச்சுட்டு இப்படியே ஒரு 4 முறை 5 முறை சுற்றுங்க. கிளாக் வைஸ், அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ். எப்போதுமே ஒரு சுழற்சி ஏற்பட்டுச்சுன்னா கிளாக் வைஸ் பண்ணோம்னா ஆன்டி, அப்புறம் பேலன்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் முடியும். சுழற்சி இப்படி சுத்துச்சுன்னா திருப்பி இப்படி சுத்தணும். கையை இப்படி சுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி
சுத்துனா இப்படி ஒரு சுத்து சுத்தினாதான் பேலன்ஸ். இப்படி சுத்துனீங்கன்னா காந்த ஆற்றல் எல்லாம் வெளியே போகும். இதவே பூச்சிட்டீங்கன்னா அந்த ஆற்றல் எல்லாம் நம்ம உடம்புலயே ஸ்டோர் ஆகும். பிராணாயாமா பிராணனை வச்சுதான் எல்லாமே முடிவு பண்ணுது. ஒரு வண்டி இருக்கு, லாரி இருக்கு, கண்ணு கணக்கான கைட்டு எது வந்து காட்டுது? தயக்கக்கூடிய காத்து. அதே மாதிரி நம்ம உடம்புல என்ன இருக்குது? காத்து இருக்கு. இந்த காத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணலாம். சித்தர்கள் வந்து 1000 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. ஞானம் அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம புதுசா நம்ம உருவாயிரும். புதுசா பிறந்துட்டோம்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஞானம் என்பது ஒரு மனிதனுக்கு படித்து வருவது அல்ல, அனுபவ ரீதியா வருது. அப்ப நீங்க எல்லாம் அனுபவ ரீதியா நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுடைய அனுபவம் சில நேரங்களில் உங்களுக்கே தெரியாது அந்த மதிப்பு. புரியுதுங்களா? அப்போ இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம்? முதல்ல நம்ம தெரியணும். அதுக்கு சில ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் வந்து அந்த கூட்டு வந்து சாவி போட்டு திறக்கிற மாதிரி அப்படி திறந்துட்டா போதும், அது இயங்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்ப இந்த மசாஜ் ஹெட்டுக்கு பண்ணீங்க இல்லையா? கண்ணுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து இப்படியே சுழற்சி பண்ணுங்க. இந்த இடத்துக்கு இப்படியே இந்த மாதிரி இந்த புருவத்தினுடைய சும்மா ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. லேசா அழுத்தம் கொடுக்கணும், அவ்வளவுதான். இங்க இப்படி அழுத்தம் கொடுங்க. இதெல்லாம் வீடியோல இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் பொறுமையா உட்காந்து ஃப்ரீயா இருக்கிறப்போ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா புரியும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்? எதெல்லாம் முடியுதோ அதை பண்ணா புரியுதுங்களா? கண்ணுக்கு பண்றது எனக்கு வேற ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு 1 hour டேப்பிங் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிட்டு இந்த கையில் பாத்தீங்களா, இந்த இது வந்து அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் கால்ல இருக்குது, கையில இருக்கு. நல்ல கை கட்டணும். கை கட்ட முடியுமா? கட்டுக்கு போக வேகமா எல்லாரும் கட்டணும். நீங்க ரத்த ஓட்டத்தோட தெரியுதுங்களா? இதுதான் காந்த ஆற்றல்.
அப்படி கையை வச்சுக்கோங்க. மூச்சு எந்த அளவுக்கு டீப்பா போது பாருங்க. மூச்சை விட்டு அப்படியே விரிஞ்சு விரிஞ்சு சுருங்கணும். மூச்சுக்கும் எண்ணத்துக்கும் தொடர்பு, இதுல எல்லாமே அந்த விஷயங்கள் ரகசியத்தை ஒரு 35 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும். நீங்க ஃபாலோ பண்ணா போதும். ஒரு 35 நிமிஷம், 24 மணி நேரத்துல ஒரு 35 நிமிஷம் நம்மளால டைம் ரீட் சொல்ல முடியுமா? டைம் ரீட் இருக்காது. எவ்வளவு தூரம் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் நல்லது. சரிங்களா? அப்ப இந்த மூச்சோட சுவாசத்தை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? புரிஞ்சுதா இருக்கும்? புரிஞ்சுதா? இத ஒண்ணு வேணாலும் சந்தோஷம். ஒண்ணு வந்து இதெல்லாம் கிடையாது. நல்லா வேகமா அடிக்கணும். சரிங்களா? 2 வகை அடிக்கணும். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்படி ஒரு தடவை சுத்தினா ஆடி சுத்தணும். அந்த மாதிரி நம்ம கை தட்டுறது எல்லாமே பேலன்ஸ் பண்ணணும். உடம்புல பேலன்ஸ் பண்ணணும். இந்த இடம் இருக்கு பாருங்க. இந்த இடம் சரிக்கலாம். இந்த இது வந்து லங்ஸோட அவங்களால முடியல வேணுமா ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் தான். இந்த மாதிரி இப்படி தட்டிக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல தட்டலாம். நல்லா வேகமா தட்டலாம். உங்களால முடியல பொறுமையா பண்ணலாம். ஓகே, அவசரமாக ஒன்றும் இல்லை. உங்க உடம்போட கண்டிஷன் உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க. இதெல்லாம் என்னன்னா ரத்த ஓட்டம் சீராகும். புரியுதுங்களா? அப்புறம் வயிற்றுல சாப்பிடணும்ல, ஜீரணமாகணும்ல, அப்படியே ஜாலியாக அப்படியே கொஞ்சம் அதுக்கு மசாஜ் பண்ணும். என் பாட்டி பண்ணுவாங்க, யோகாலாம் பண்ணுவாங்க. 90 வயசுல காலையில தூக்கிட்டு ஏதோ பண்ணுவாங்க. அப்படியே அப்படியே லேசா அப்படியே கொஞ்சம் டான்ஸ் ஆடலாம். புரியுதுங்களா? அப்படியே இப்படி ஜாலியாக ஒரு பாட்டு போட்டு கூட ஜாலியாக கீழே பண்ணலாம். அப்போ சாப்பிட்டு ஜீரணமாகணும். சாப்பிட்டு உட்காந்துட்டே இருக்க மாதிரியா இருக்கு. நீங்க அப்படி இப்படி கையை ஆட்டுறது தட்டுறது பண்ணலாம்ல. என்ன பிரச்சனை? பண்ணலாமா? சந்தோஷம். வெரி குட். பண்ணலாமாமா? ஆமா, சரி, ஓகே, பண்ணலாம். ரைட். அப்ப இந்த எல்லாமே வந்து அதுல இருக்குது. சரிங்களா? இதை வந்து நீங்க